ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூலிகை தேநீர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த நீல நிற சங்குப்பூ வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இதை ஆன்லைனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரேட் வச்சு விற்கிறாங்க இந்த சங்குப்பூ ஆனால் நம்ம ஊர்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடியது. ரோடு ஓரங்களில் சரி, காடுகள்லேயும் சரி, நம்மளுக்கு ரொம்பவே சுலபமாக கிடைக்கக்கூடியது. இந்த சங்குப்பூ செடி பார்த்திங்கன்னா வளர்த்துறதும் ரொம்ப சிம்பிள் தான். எங்காவது அந்த சீட்ஸ் கிடச்சி நம்ம ஜஸ்ட்டு லைட்டாக மண்ணை தோண்டி அதில் போட்டு விட்டோம்னாலே போதும். வித்தின் அ வீக் இது நல்லாவே வளர்ந்துடும். இதுக்குன்னு நம்ம ஸ்பெஷல் கேர் எதுவும் கொடுத்து வளர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது நீல நிறம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒயிட் கலர்லேயும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம வச்சு செய்ய போகிற இந்த தேநீர் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா இந்த நீல நிறத்தில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப எளிமையான, ரொம்பவே சத்துக்கள் அதிகம் இருக்க இந்த தேநீரை எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பூவெல்லாம் பறித்து இதில் அந்த காம்பு மாதிரி பச்சை கலர்லாம் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பூவில் டஸ்ட் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏதாவது பூச்சி இந்த மாதிரி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணிக்கு 5 பூ எடுத்துருக்கிறேன். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப்லேயோ அல்லது ஒரு டம்ளர்லேயோ இந்த பூவை போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணியை விட்டுருங்க. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை இந்த பூ மேலே ஊற்றிடுங்க. இது ஊற்றின உடனேவே பார்த்திங்கன்னா அந்த பூவில் இருக்க கலர் எல்லாமே தண்ணிக்குள்ளே போகும், அப்படியே இறங்கிடும். இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த பூவில் இருக்கக்கூடிய கலர் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான் இந்த டீ செய்கிறது. இப்போது ஒரு 20 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம மூடி வச்சுருக்கிறத திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய கலர் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இறங்கிருச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் நம்ம குடிக்கிற சூடில் தான் இருக்குது. நம்ம கொதிக்கும் போது இறக்கி வச்சதுனால, ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சதுனால நம்ம குடிக்கிற பக்குவத்துக்கு இருக்குது. இப்போது இந்த பூவை எடுத்து வீசிட்டு நம்ம அந்த தண்ணியை குடிச்சிக்கலாம். இது கூட அடிஷ்னலாக நீங்கள் வேணும்னா லெமன் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இனிப்பு சுவைக்கு வேணும்னா நீங்கள் தேன் சேர்த்திக்கோங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் அந்த பெட்டல்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நான் அப்படியே தான் குடித்தேன். இதுக்குன்னு தனி டேஸ்ட் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் தேனும் எலுமிச்சை சாறும் சேர்த்திக்கலாம். இந்த தேநீரை நம்ம குடிக்கிறதுனால என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த சங்குப்பூ டீ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த குடற்புழு பிரச்சனை வரும். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இதை அவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த தேநீர் நம்ம வீக்லி ஒன்ஸாவது நம்ம எடுத்துக்கும் போது இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பூ தேநீர் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, தேமல், கரும்புள்ளி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதை போக்குறதுக்கும் உதவியாக இருக்கும். அப்புறம் நம்மளோட மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த பூவை பார்க்குறதுனால ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த செடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி, அதாவது நம்ம பந்தல் மாதிரி வீட்டு மாடியில் இந்த மாதிரி எல்லாம் விடும்போது நம்மளுக்கு வெப்பத்தை தணிக்கக்கூடியதாகவும், அது மட்டும் இல்லாமல் சுவாச கோளாறுகள் ஏதாவது இருந்தால் கூட அதை க்யூர் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நீல நிற சங்குப்பூ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட பூ மட்டும் இல்லை, செடி, வேர் எல்லாமே நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டு இருக்குது. இதோட காற்றை சுவாசிக்கிறதுனாலையும் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த செடியை நீங்களும் வீட்டில் வளர்த்துங்க. நிறைய நன்மைகள் நம்ம பெறலாம். கட்டாயம் இந்த டீயும் நீங்கள் ட்ரை பண்ணி ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கிறதுனால நிறைய நம்ம நன்மைகள் பெறலாம். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.